வணக்கம். திரையரங்கம். டன்வி த கிரேட். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கி இருப்பவர் பிரபல நட்சத்திர நடிகரான அனுபம் கேர். மூளை வளர்ச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டன்வி ரெய்னா என்ற இளம் பெண்ணை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. 2010 வருடத்தில் இந்த திரைப்படத்தினுடைய கதை தொடங்குகிறது. டில்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய 7 வயது மகளான டேன்வியுடனும் தன்னுடைய மனைவியுடனும் அலைபேசியில் பேசக்கூடிய கேப்டன் ரெய்னா சியாச்சன் என்ற இடத்தை நோக்கி பயணித்து செல்லக்கூடிய சூழலில் எதிரிகளால் உண்டாக்கப்பட்ட வெடிகுண்டு பாதிப்பில் சிக்கி மரணத்தை தழுவுகிறார். வருடங்கள் கடந்தோடுகின்றன. 21 வயது இப்போது டான்விக்கு. தன்னுடைய மகளை மிகவும் கவனம் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய தாயான வித்யா. வெளிநாட்டில் பல மாதங்கள் நடைபெறக்கூடிய மூளை சம்பந்தமான வகுப்புகளை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வித்யாவிற்கு வந்து சேர்கிறது. தன்னுடைய அருமை மகளான டேன்வியை என்ன செய்வது என்று அவள் யோசித்து பார்க்கக்கூடிய நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையான கர்னல் பிரதாப்பிடம் கொண்டு போய் அவளை விட்டு விடுவது என்ற முடிவுக்கு அவள் வருகிறாள். தன்னுடைய தந்தை கர்னல் பிரதாப்பிடம் தன்னுடைய அன்பு மகள் டேன்வியை ஒப்படைத்து விட்டு அவள் வெளிநாட்டிற்கு பயணிக்கிறாள். வயதான மனிதராக தனிமையான வாழ்க்கையில் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த கர்னல் பிரதாப்பிற்கு இப்போது மூளை வளர்ச்சி பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கக்கூடிய தன்னுடைய அருமை பேத்தியை பார்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய சுமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. எனினும் அந்த சுமையான அனுபவங்களை சுகமான அனுபவங்களாக மனதில் நினைத்து கொண்டு அவர் பல விஷயங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டு தன்னுடைய அன்பு பேத்தியின் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் செலுத்துகிறார். ஒரு இசை பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய டான்வி அந்த இசை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் நடுத்தர வயதை தாண்டிய மனிதரான ராஜா சாஹிப்பின் மனதை முழுமையாக கவர்கிறாள். அவர் மட்டுமல்ல, அங்கு இசை கற்றுக்கொண்டிருக்கும் அனைவருமே டான்வியின் ரசிகர்களாக ஆகின்றனர். தன் தாத்தா பிரதாப் ரெய்னாவின் நண்பரான ஜோஷி என்ற இராணுவ அதிகாரியை சந்திக்க வேண்டிய சூழல் டான்விக்கு உண்டாகிறது. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நம்முடைய ஜாக்கி ஷ்ராஃப். அவரை டான்வி பாசத்துடன் டைகர் என்று அழைக்கிறாள். அங்கு ஒரு இராணுவ அகாடமி இருக்கிறது. அந்த அகாடமியில் அனைவருக்கும் இராணுவ பயிற்சிகளை அளித்து கொண்டிருப்பவர் தமிழரான சீனிவாசன். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அரவிந்த் சுவாமி. அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய சீனிவாசனை எப்படியும் சந்தித்து இராணுவ பயிற்சிகளை பெற்று இந்திய இராணுவத்தில் தான் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறாள் டான்வி. ஒரு நாள் தன்னுடைய மன எண்ணத்தை அவள் வெளிப்படையாக சீனிவாசனிடம் கூறவும் செய்கிறாள். டான்வியின் ஆர்வத்தை பார்த்த சீனிவாசன் அவளுக்கு அனைத்து பயிற்சிகளையும் தருவது என்ற முடிவுக்கு வருகிறார். மற்றவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சிகளை பெறுகிறார்களோ அவர்களை விட மிகவும் சிறப்பாக பயிற்சிகளை பெற்று தன்னுடைய முழு திறமைகளையும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்துகிறாள் டான்வி. இந்திய இராணுவத்தில் இடம்பெறுவது என்ற தேர்வுக்காக டான்வி செல்கிறாள். அங்கு KN ராவ் என்ற இராணுவ அதிகாரி கதாபாத்திரத்தில் நாசர் நமக்கு காட்டப்படுகிறார். அங்கு இருக்கக்கூடிய சூழலை அவர் வெளிப்படையாக அறிவிக்கிறார். இந்திய இராணுவத்தில்
மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் இதற்கு முன்பு இடம்பெற்றதாக வரலாறு இல்லை என்பதை அவர் கூறுகிறார். நீ இந்திய இராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் என்று அவர் கேட்க அவள் கூறுகிறாள், என்னுடைய தந்தை சியாச்சன் என்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பயணமாகி சென்றபோது அவர் மரணத்தை தழுவினார். அந்த சியாச்சன் என்ற இடத்திற்கு நான் சென்று அங்கு இருக்கக்கூடிய இந்திய தேசிய கொடிக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஆசை என் மனதின் அடித்தளத்தில் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்திய இராணுவத்தில் சேர விரும்புகிறேன் என்று அவள் கூறுகிறாள். அதைத் தொடர்ந்து அந்த உச்சியில் இருக்கக்கூடிய சியாச்சனுக்கு அவள் போகலாம் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதற்காக 2 ஹெலிகாப்டர்கள் வானத்தில் பறந்து வருகின்றன. ஒரு ஹெலிகாப்டரில் இராணுவ அதிகாரியான டைகர் என்று டான்வியால் அன்புடன் அழைக்கப்பட்ட ஜாக்கி ஷ்ராஃப் அமர்ந்திருக்க, இன்னொரு ஹெலிகாப்டரில் வானத்தில் பறவையென பறந்து செல்கிறாள் டான்வி. மலை உச்சியில் இருக்கக்கூடிய சியாச்சன் என்ற அந்த இடத்தில் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு நடந்து சென்று ஒரு இடத்தில் அந்த கொடியை ஆழமாக பதித்து அதற்கு முன்னால் வீர வணக்கம் செலுத்தியவாறு அவள் நின்று கொண்டிருக்கிறாள். தன்னுடைய பேத்தியின் கனவை நிறைவேற்றி விட்டோம் என்ற சந்தோஷத்தின் உச்சியில் திளைத்திருக்கிறார் அவளுடைய அன்பு தாத்தாவான கர்னல் பிரதாப். தன்னுடைய தாத்தாவை இதுவரை கர்னல் பிரதாப் என்று மட்டுமே அழைத்து கொண்டிருந்த டான்வி படத்தினுடைய இந்த உச்சக்கட்ட காட்சியில் அவரை இறுக தழுவி அன்புடனும் பாசத்துடனும் நன்றி கிராண்ட்ஃபாதர், தேங்க்யூ கிராண்ட்ஃபாதர் என்று டான்வி அழைக்கும்போது நம் கண்களில் கண்ணீர் கசிந்துவிடும். அந்த உணர்ச்சிமிகு காட்சியை வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்துவிட்ட டான்வியின் தாயான வித்யாவும் அருகில் இருந்து சந்தோஷ வெள்ளத்தில் மிதந்தவாறு பார்த்து கொண்டிருக்கிறாள். டான்வி என்ற அந்த இளம்பெண்ணின் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருப்பவர் சுபாங்கி டட். இந்த அளவிற்கு திறமைகள் கொண்ட ஒரு இளம் பெண்ணா என்ற ஆச்சரியம்தான் நமக்கு உண்டாகிறது. திரைப்படத்தில் நடிக்கிறோம் என்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கர்னல் பிரதாப் ரைனா என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் மிகப்பெரிய சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார் அனுபம் கேர். அனுபம் கேரை தவிர இந்த கதாபாத்திரத்திற்கு வேறு யாராவது இந்த அளவிற்கு பொருந்தி இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். வித்யா கதாபாத்திரத்தில் பல்லவி ஜோஷி அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக நடிக்க வேண்டுமோ அதை நன்கு புரிந்து கொண்டு மிகவும் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். இராணுவ அதிகாரியான ஜோஷி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜாக்கி ஷ்ராஃப் தான் வரக்கூடிய காட்சிகளில் நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் வாழ்கிறார். மேஜர் ஸ்ரீனிவாசன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அரவிந்த் சாமியை பார்க்கும்போதே நம்முடைய முகங்களில் இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகிறது. அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவிற்கு அரவிந்த் சாமி கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் என்பதை உணரும்போது நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. KN ராவ் என்ற இராணுவ அதிகாரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நாசர் தான் வரக்கூடிய காட்சியில் எந்த அளவிற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பை காட்ட முடியுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய கதையை அனுபம் கேரும் அபிஷேக் தீக்ஷித்தும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். ஒரு மாறுபட்ட கதையை உருவாக்கியதற்காகவே இவர்கள் இருவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் நம்முடைய மதிப்பிற்குரிய MM கீரவாணி. படம் முழுக்க இவர் தன்னுடைய இசையில் ஆட்சி செய்கிறார் என்றே கூற வேண்டும்.
டேன்வி என்ற மூளை வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண்ணை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான திரைப்படத்தை எந்த அளவிற்கு சிறப்பாக அனுபம் கேர் இயக்கி இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்றால் கட்டாயம் டேன்வி த கிரேட் என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். மிஸ் பண்ணாமல். ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் இது என்பதை படத்தை பார்க்கும்போது நீங்கள் 100% உணர்வீர்கள் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.